நான் இதில் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். மேரினேட் பண்ணுறதுக்காக இதில் ஒரு 100 கிராம்ஸ் தயிரை சேர்த்துக்கோங்க. கப்பாக இருந்தால் 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். உப்பு தேவையான அளவு. இது கூடவே கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் 1 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் மேரினேட் பண்ணிவிடுங்க. எப்போவுமே நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணி தான் சிக்கன் பண்ணுவோம். ஆனால் இதில் மிளகாத்தூளே ஆட் பண்ண மாட்டோம். ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும். இது எண்ணெயில் பிரிஞ்சி இலை 1 ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை 1 ஆட் பண்ணால் போதும். ரொம்ப மெலிசாக இருக்கவே நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் 1, கிராம்பு 2, 1/4 ஸ்பூன் சீரகம். எப்போவுமே மிளகாத்தூள் போட்டே சமைக்கிறோம், மிளகாத்தூள் இல்லாமல் ஒரு சிக்கன் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செய்யலாம். இது ஒரு பெஸ்ட்டு சிக்கனாக தான் இருக்கும். மேரினேட் பண்ண அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. என் வீட்டில் நான் எப்போ சமைச்சாலும் கேட்குற முதல் கேள்வி, இந்த ரெசிபிக்கு எவ்வளோ பாயிண்ட்? என் ஹஸ்பண்ட் 10க்கு 8 கொடுத்தாங்க, பசங்க 9 அந்த ரேஞ்சில் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சிக்கனை கொஞ்சம் நேரம் அப்படியே வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணதில் இருக்கும் மிச்சம் இருக்கிறதே அதையும் தூக்கி இதிலே ஆட் பண்ணிவிடுங்க. இது கூடவே கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு கவர் பண்ணி குக் பண்ணிவிடுங்க. எப்போவுமே நான் ஏன் என் வீட்டில் பசங்க எல்லாருக்கிட்டையும் பாயிண்ட்டு கேட்பேன்னா, அதை பேஸ் பண்ணி தான் திரும்பவும் அந்த டிஷ்ஷை ரிப்பீட் பண்ணலாமா வேணாவான்னு யோசிப்பேன். 8 அண்ட் அபவ் இருந்தால் கண்டிப்பாக அதை ரிப்பீட் பண்ணுவேன் நான். அதே 9 இருந்தால் அவங்களே என்ன ரிப்பீட் பண்ண சொல்லிவிடுவாங்க. 2 பச்சை மிளகாய் இதில் கீனி ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணதால் இன்னும் கொஞ்சம் பெப்பர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் காரத்துக்காக. அது கூட பெப்பர் பவுட்ரு பண்ணாமல் கொஞ்சம் பொடிச்சு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது திக்னஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் கவர் பண்ணி குக் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவினீங்கன்னா சிக்கன் ரெடி. இதில் ஒரு ஃப்ளேவருக்காக 2 துண்டு லெமன் ஸ்லைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சீடை எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கணும். இந்த லெமன் பீஸை மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து வர அந்த கசப்பு தன்மை அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும்.